ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று பவுல் சொல்லுகிறார். யூதர் அல்லாத எல்லா ஜனங்களுக்குள்ளும் யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு நன்மை செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நாம் தீமை செய்யவில்லை என்றாலும் நன்மை செய்யாதபடி இருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அடுத்தவனை நேசித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லி இருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நீங்கள் இப்படி செய்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று சொன்னார். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரமல்ல, தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். பிள்ளைகள் தகப்பனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நற்கிரியைகள் செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். தேவன் நம் மூலமாகத்தான் கிரியை செய்கிறார். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யாமல் போனால் அது பாவம். நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்றும், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் தேவனை சந்திக்கும் நாளிலே அவரை மகிமைப்படுத்தும்படி நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், தீமை செய்கிற அதிகாரிகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நன்மை செய்யும்போது அப்படிப்பட்ட மக்களுடைய அறியாமை அடக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பழி வாங்குதல் எனக்கே உரியது என ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும்போது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு பயந்து நன்மை செய்யும்போது கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தையும் கனத்தையும் கொடுத்து மறுமையிலே மகிமையிலே நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, எங்களை படைத்தவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்து சென்றிருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. மனிதர்கள் எங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யவும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.